சிறுகதைகளுக்காக நான் ஜமுனா. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு கதை கேட்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை இன்றைய நாளோட சிறப்பான ஒண்ணு பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்றைய நாளோட சிறப்பான ஒண்ணு என்னன்னு சொல்லுங்க? உணவு. உணவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா உணவு எல்லாத்தினாலையுமே உருவாக்கி சாப்பிட முடியாது. அதற்கு கண்டிப்பா விவசாயிகளுடைய ஆதரவு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு நான் சொல்லி தெரியணுங்கிறதுல உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கெல்லாம் என்ன காரணம் நம்ம நினைக்கிறோம்? நம்மளுடைய அலட்சியம், உணவை பத்தின அலட்சியம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு கதையை பார்க்க போறோம். மணிமேகலை கதை கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மணிமேகலையில காய் சண்டிகை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த காய் சண்டிகை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யாதரர்கள்ல ஒருவர். வித்யாதரர் அப்படின்னா மனிதர்களுக்கு சற்று மாறுபட்டவங்க. அவங்களுக்கு கூடு விட்டு கூடு பாயக்கூடியது, உருவம் மாறி உருவம் எடுக்கிறது, அதே போல மறைகிறது, பறக்கிற சக்தி, இந்த மாதிரி சில வித்தியாசமான சக்திகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் தான் இந்த காய் சண்டிகை. அவளுடைய கணவர் காஞ்சனன். இவர்களுக்கு ஒரு நாள் வெளியில போகணும்னு ஆசை. அப்படி வெளியில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வர்றாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வடபகுதியில இமயமலை நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய தென்பகுதியில இருக்கக்கூடிய பொதிகை மலை அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. அதனால அவங்க வடபகுதியிலிருந்து தென்பகுதிக்கு பொதிகை நிலத்தை தேடி வராங்க. பொதிகை மலையை தேடி வரும் பொழுது அவங்க அந்த மலைப்பகுதிகள்ல காடு பகுதிகளுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு முனிவர் 12 ஆண்டு காலமாக தவம் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படி தவம் புரிஞ்சிட்டு இருக்கும் போது தன்னுடைய பசி அவருக்கு எடுக்காது. அது எப்படி அப்படின்னு யோசிச்சா, அவங்க நாவல் பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை சாப்பிடுவாரு. அந்த பழம் சாதாரணமா தினம் தினம் காய்க்கக்கூடிய பழங்கள்லாம் கிடையாது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அது காய்க்கும். அப்படி காய்க்கக்கூடிய அந்த பழத்தை அவர் சாப்பிட்டு மீண்டும் தன்னுடைய தவத்தை தொடர்வாரு அடுத்த 12 ஆண்டுகளுக்கு. இப்படிதான் அவருடைய பசி அவருக்கு எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாவல் பழம். அப்படி 12 ஆண்டுகள் நிறைவடைய நேரம் அந்த நாவல் பழம் மரத்துல காய்ச்சி இருக்கு. ஒரு பழமே நல்லா பழம்பழம் சைஸ்ல இருக்கும். அதை பார்த்தாலே பசியாயிடும். அந்த அளவுக்கு பழப்பழன்னு ஆசையா இருக்கு சாப்பிடவும் கூட. அதைய அந்த முனிவர் கையில எடுத்து, சரி நம்ம இப்பதான் தவத்தை முடிக்கிறோம், அதனால இந்த பழத்தை வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. சரி குளிக்கவும் போயிட்டாரு. குளிச்சுட்டு வந்து அந்த பழத்தை பாக்குறாரு. பழம் நசுங்கி இருக்கு. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காய் சண்டிகை அந்த பழத்தை கீழே இருந்தது கவனிக்காம அப்படியே நடந்து வர்றாங்க. நடந்து அந்த பழம் மேல காலை வச்சு நசுக்கிடுறாங்க. அந்த பழம் நசுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த முனிவருக்கு பயங்கர கோபம். என்ன ஒரு தைரியம்! ஒரு உணவுக்கு மரியாதை தர தெரியல. ஒரு உணவு பண்டம் கீழே இருந்தா மிதிக்காம போகணும்னு கூட உனக்கெல்லாம் தெரியாது. இப்படி மிதிச்சுட்டு நாசம் பண்ணி போயிருக்கியே. கீழே கிடக்கக்கூடிய பழம் யாராவது ஒரு ஜீவனுக்கு உணவாகணுங்கிற அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? இப்படி சாப்பிடக்கூடிய பொருள் இப்படி வீண் பண்ணிட்ட. உனக்கு நான் தீரா பசி பிடிக்கட்டும்னு ஒரு சாபம் கொடுக்கிறேன். உனக்கு இனிமேல் நீ என்ன சாப்பிட்டாலும் உனக்கு பசி அடங்கவே அடங்காது. தீராத பசி பிணியால நீ அகப்பட்டு மாழ்வை அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டாரு. அதனால சாபம் கொடுத்துட்டு அந்த முனிவர் அவர் சென்றதுமே அந்த காய் சண்டிகைக்கு பசியோ பசி. என்னடா இப்படி பசிக்குது அப்படின்னு நினைக்க காஞ்சனன் கணவன் வராரு. அந்த கணவன் காஞ்சனன் கிட்ட காய் சண்டிகை நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்படி சொன்னது கேட்ட காஞ்சனன் ரொம்பவே வருத்தப்பட்டு, சரி தெரியாம நடந்துருச்சு விடு பாத்துக்கலாம் அப்படின்னு அவரு அந்த காட்டுக்குள்ளைக்கு என்னென்னலாம் கிடைக்கும், காய்கறி பழங்கள் அப்படிதானே கிடைக்கும், அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் பசி. என்ன செய்யறதுன்னே தெரியல. காஞ்சனனுக்கு ஒரு யோசனை. சரி காய் சண்டிகை நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். நம்ம இங்கிருந்து கொஞ்சம் வெகு தொலைவு தூரம் போனோம் அப்படின்னா அங்க ஊருக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய, வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய, தொழில் நகரமா விளங்கக்கூடிய புகார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல போய் நம்மளுடைய பிரச்சனையை சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய பசி தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். வா, கண்டிப்பா அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த காய் சண்டிகை சரி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. போறாங்க. அவங்களுக்கு அந்த சாபத்துக்கு பிறகு பறக்கும் சக்தியும் இல்ல, உருமாறக்கூடிய தன்மையும் இல்லாம போச்சு. சரின்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த புகார் நகரத்துக்கு போறாங்க.
அங்க இருக்கக்கூடிய மக்களால அவங்களுக்கு பசி கட்டுப்படுத்தப்படுது. ஆனாலும் பசிப்பினிய போக்க முடியல. அப்பதான் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இங்க மணிமேகலைன்னு ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பெண்மணி கிட்ட அச்சய பாத்திரம் இருக்கு, அவங்க கையால நீங்க உணவு வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பா நீங்க குணமாவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு காய் சண்டையும் மணிமேகலை கிட்ட போறாங்க. மணிமேகலை சொல்வது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த பாத்திரத்தின் மூலியமா நானு எல்லாத்துக்கும் உணவு வழங்கணும் அப்படின்னா ஒரு பத்தினி கையால நான் பிச்சை எடுக்கணும். பத்தினி கையால நான் சாப்பாடு பிச்சை எடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த அச்சய பாத்திரத்துல உணவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த காய் சண்டிகை, அப்படின்னா இந்த ஊர்ல ஆதிரேன்னு ஒரு பெண்மணி இருக்கா, அந்த பெண்மணியை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி கிட்ட மணிமேகலை பிச்சை எடுத்ததுமே அந்த அச்சய பாத்திரம் நிறைய சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு, அல்ல குறையாம இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மீண்டும் காய் சண்டிகை கிட்ட வந்து நன்றி சொல்றாங்க. காய் சண்டிகை, இல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய பசிப்பிணிக்கு ஒரு நோயை போக்க போறதே நீங்க தான், எனக்கு உடனே உணவு வழங்குங்க அப்படிங்கிறாங்க. மணிமேகலை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. நடந்தது அத்தனையும் காய் சண்டிகை விளக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மணிமேகலைக்கு புரிஞ்சது, ஒரு கைப்பிடி சாப்பாடு அந்த காய் சண்டிகைக்கு கொடுத்ததுமே அவருடைய பசிப்பிணி நீங்கப்பட்டது. உடனே தன்னுடைய பழைய உருவம் பெற்று சாதாரண பெண்மணியா இருந்தவர் மீண்டும் வித்யாதாரர்கள் ஒரு கூட்டத்துல ஒரு பெண்மணியா காய் சண்டிகையாவே உருமாறி அவங்க தன்னுடைய ஊருக்கே திரும்பி போறாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன உணவுப் பொருள் பெரிய உணவுப் பொருள் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. ஒரு தொழிலகத்திலும் பாத்தீங்க அப்படின்னா தினம் தினம் உணவு நிறைய பாழாக்கப்படுது. அதை வெயிட்டு போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய கிலோக்கள் வருது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணவு சேதார நாட்டுலதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லலாம். இன்னுமே இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் உணவு இல்லாம ஒரே ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடியவங்க இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்துல 3 வேளை உணவு கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அதை மதிச்சு உங்களால தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. தேவைக்கு மீறி வாங்காதீங்க, அதை வீணவும் ஆக்காதீங்க. இதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைங்க. உணவு அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில. இந்த பொன்னான நாள்ல இந்த உணவு பத்தின விளக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த கதையோடு சந்திக்கலாம். விவசாயிகளுக்கும் நன்றி.